ப்ரோ தளபதி அண்ணாவை உங்களுக்கு பிடிக்குமா? அவர் சிஎம் ஆகுனதுக்கு என்ன சரி சொல்லுங்க. வாழ்த்துக்கள் சொல்றேன். நம்மளோட தமிழக முதலமைச்சர் விஜய் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். அவர் தான் நல்லது தானே செய்கிறார், எல்லாத்தையும் உண்மையிலேயே சிறப்பாக செய்து கொண்டு தானே இருக்கிறார். ஸோ எங்களோட வாழ்த்துக்கள். தமிழ் மக்களுக்கு செய்ய வேண்டியதை அவர் செய்வார் தானே. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தானே, எல்லாத்தையும் செய்வார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் நீங்கள் இன்னொரு விஷயமா, நீங்களும் இலங்கையில் வாழ்கிற பீப்புளாம், எஸ்பெஷலி நான் சொல்கிறேன்னா, இலங்கையோட அரசியல் வேறு, இந்தியாவோட அரசியல் வேறு. தமிழ்நாட்டோட அரசியல் அது ஒரு ஸ்டேட், சரியோ? தமிழ்நாடு அது ஒரு ஸ்டேட், இலங்கை ஒரு கண்ட்ரி, சரியா? அதோட அரசியலும் இதோட அரசியலும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளாதீங்க, சரியா? அது நான் எஸ்பெஷலி எல்லாருக்கும் சொல்கிறேன்னா, இலங்கையில் வாழ்கிற அரசியல்வாதிகளாக, எஸ்பெஷலி பேர் சொல்ல விருப்பம் இல்லை எனக்கு. நீங்கள் இலங்கை யாரும் விற்க வர வேணாம், சரியா? இலங்கைக்கு உள்ளது இலங்கைக்கு இருக்கட்டும். ஆல்ரெடி கொஞ்சம் பேர் வித்தாச்சு, இப்போ இங்கே கொடுக்குறது அங்கே. நீங்கள் யார் இலங்கையை பங்கு போடுறதுக்கு? நீங்கள் யார் இலங்கையை பங்கு போடுறதுக்கு சொல்லுங்கள். எஸ்பெஷலி இந்த கச்சத்தீவு கதையும் தான் எனக்கு டேய், அது இலங்கையோட சொத்துடா. இலங்கைக்கு அது இந்தியா ஒரு காலத்தில் ஒப்பந்தம் பண்ணி கொடுத்துருக்கு, அதெல்லாம் நடந்திருக்குன்னா அது இலங்கையோட சொத்து, விட்டுருங்க. நீங்கள் என்னத்துக்கு அதை கொடுக்க போகிறீங்க? நீங்கள் போனீங்களா, வாழ்த்து சொன்னீங்களா, உங்களோட வியாபாரத்தை பார்த்தீங்களா, உங்களோட அரசியல் லாபத்தை பார்த்தீங்களா, உங்களோட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்தீங்களா, நீங்கள் பாதுகாப்பாக இருந்தீங்களா, உங்களுக்கு விருப்பமான விஷயத்தை செஞ்சுட்டு அரசியல் முன்னேற்றத்தை இலங்கையில் செய்கிறத செஞ்சுட்டு வாழுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் கச்சத்தீவை விற்கிறதுக்கும் கச்சத்தீவுக்கு விலை பேசுகிறதுக்கும் வராதிங்க, சரியா? வருவோம் நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு, சூன் வருவோம் நாங்கள் எல்லாரையும் சந்திப்போம். நாங்கள் எல்லாரையும் சந்திப்போம். நீங்களாம் என்னென்ன இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் அரசியல் என்ன செஞ்சுருக்கிறீங்க, மக்களுக்கு என்ன உதவி செஞ்சுருக்கிறீங்க, உங்களால் என்ன நன்மைகள் நடந்திருக்கு, எல்லா தரவுகளையும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள், சரியோ? நாங்கள் சட்ட ரீதியாகவும் அணுகுமுறையில் அணுகுவோம் நாங்கள். அப்போ நீங்கள் அதெல்லாத்தையும் சரியாக வச்சுருக்கணும். நீங்கள் வியாபாரம் பண்ண போகக்கூடாது, உங்களுக்கு கொடுத்த வியாபாரத்தை செய்யுங்க. யாருக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சா சரி. நான் நம்மளோட முதலமைச்சர் விஜய் அண்ணனுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் உண்மையிலேயே. அப்புறம் என்னென்னா, எனக்கு உண்மையிலேயே நம்மளோட விஜய் அண்ணனோட அரசியல் என்னன்னு எனக்கு தெரியாது. அவர் கட்சி ஆரம்பித்தார், அவர் அது எங்களுக்கு தெரியும். நான் அவரோட அரசியல் எதுவுமே எங்களுக்கு தெரியாது, நான் பார்க்கல. சில விஷயங்கள் வெளியே தெரியாமலே அவர் செய்து கொண்டிருந்தவர். எக்ஸ்கியூஸ் மீ. நான் இன்னொன்று என்னென்னா, அப்புறம் இந்த இந்த கட்சி மாறுறது, பாஞ்சு கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் எனக்கு எண்ணம் கிடையாது. நான் ஒரு விதத்தில் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்போ ஒரு தமிழ் சமுதாயத்தை வளர்க்குறதுக்காக ஒரு ஆள் போராடி கொண்டிருக்கிறார். அவர் சில விஷயங்களை வெளியே எடுத்து பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அதை நான் பார்த்து, அதனால் சீமான் அண்ணனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறது, அவ்வளோதான். ஆனால் அது உண்மையிலே இவங்க 2 பேரும் வந்திருந்தாலும் நல்லது தான். அது எனக்கு எந்த விதத்தில் எந்த கவலையும் கிடையாது. வந்திருந்தாலும் நல்லது தான். ஆனால் நான் அரசியலை பற்றி சில விஷயங்களுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கிறேன்னா, ஒரு ஒரு பக்கசார்பாக வாழ்கிறது ஒன்றும் தவறு கிடையாது தானே. இவங்களோட கருத்துக்கள் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு. அப்போ அதனால அந்த கருத்துக்களுக்கெல்லாம் எனக்கும் பிடிச்ச கருத்துக்கள். அப்போ அதனால அதை நான் அவங்களோட கோட்பாடுகள் பிடிச்சிருந்துச்சு. அப்போ அவங்கள நான் ஆதரிக்கிறேன் நான், அவ்வளோதான். அதனால் ஆட்சிக்கு இவர் வந்தாலும் எனக்கு சில ரெக்வஸ்ட் இருந்தது, அவர் வந்தாலும் ரெக்வஸ்ட் இருந்தது. அப்போ அந்த ரெக்வஸ்டெல்லாம் நான் எனக்கு சில எதிர்பார்க்குற சந்தர்ப்பத்தில், சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் அதுங்களை நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுவோம். நாம் இப்போ கிடையாது, இப்போ தானே அவர் வந்திருக்கிறார். அவரோட ஏற்பாடுகளில் செய்ய வேண்டிய வேலைகளில் நம்ம எதிர்பார்க்குற விஷயங்களும் இன்க்ளூடாக கூட இருக்கலாம். ஸோ அப்போ அதனால பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்போ அதை பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம. எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் விஜய் அண்ணனுக்கு. எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
உண்மையிலே மனமார என்னோட வாழ்த்துக்கள். ஆனா, அது ஒரு எதிர்பார்க்காத வெற்றி. அப்ப அதனால அப்படியே நான் வந்து செம்ம பெருமையாயிருச்சு. அப்படியே அது சொல்ல தெரியாது. அப்படியே ஒரு செம்ம பூரிப்பான ஃபீல். ஆ அடிச்சுட்டான்டா நம்பால அப்படின்னு அந்த மாரி. ஆனா, சீமான் ஜெயிச்சிருந்தாலும் அதே ஃபீல் எனக்கு இருந்திருக்கணும். அதே ஃபீல் இருந்திருக்கும். அடிச்சுட்டான்டா நம்பால அப்படின்னு. அதே மாரி தான் இருந்திருக்கும். ஆனா, விஜய் வந்து அவர் வந்து எனக்கு ஏதாச்சும் அவர் வருவாருன்னு தெரியும். ஆனா, இவ்ளோ பெரிய ஒரு 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 பயங்கரமான ஒரு இப்படி ஒரு சேஞ்சஸ் வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஆஃப் கோர்ஸ். ஆனா இன்னொன்னு, அ இதுல சந்தேகப்பட விஷயம் ஒண்ணு இருக்குது. சாரியா, நான் பொது வெளியில இதையும் நான் பேசுறேன்னா, சரி ஓகே. சீமான் அண்ணனுக்கு வந்து இவ்ளோ ஆதரவு இருந்தும், ஏன் அவரால ஒரு சீட் கூட எடுக்க முடியல? அந்த கொஸ்டின் எனக்கு வந்துகிட்டே இருக்குது. தெரியாது. யாராச்சும் பதில் தெரிஞ்சா சொல்லுங்க. இத பழைய எம்சிபி அது இதுன்னு சொன்னீங்கல்ல? இது பழைய எம்சிபி தான். இந்த வீடு பில்ட் பண்ணப்ப பண்ண எம்சிபி இது. இப்ப நான் இத ஃபுல்லா முடிச்சிருக்கிறேன் இது. எவ்ரிதிங் வொர்க்கிங் இன் அ நைஸ் கண்டிஷன். இது ஆல்ரெடி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது தான். இத வந்து நான் எல்லாத்தையும் ரீசெட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையுமே. இன்னும் கொஞ்சம் கிளீன் அப் பண்ணணும். இதெல்லாம் கவர் பண்ணணும். இதுக்கு ஒரு கவர் இருக்கு. இந்த கவர் எடுத்து இப்படியே ஸ்க்ரூ பண்ணணும். அவ்வளோ. சரியா? விஜய் அண்ணனுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர் சொல்லுவார்ல, ஜோசப் விஜய். அப்படி சொல்றப்போ அப்படியே செம்ம ஃபீலா இருந்துச்சு எனக்கு. அப்படியே அது சொல்ல தெரியல. செம்ம ஃபீல் எனக்கு அது நான் அப்படியே அடிக்கடி பார்க்குறது. அப்படியே அத பார்க்க எனக்கு செம்ம ஃபீலா இருக்கும். ஐ அம் சோ ஹேப்பி மேன். அ யூ நோ அவர் நம்மள மாரி ஒரு மேன் தானே. ஒரு சிங்கிள் மேன் தானே. அப்ப அதனால எனக்கு சிங்கிள் மேன் அது ஒரு தனி மனிதன்டாப்பா. ரியல் ஆலமரம் அது. ஒரு பெரிய ஆலமரம் அது. ஸோ அவ்வளோதான். வாழ்த்துக்கள். ஆனா சில பேருக்கு நான் வந்து உங்களோட கேட்கிறேன். இதெல்லாம் தவிர்த்துருங்க. உங்களோட அரசியலுக்கும், நீங்க ஃபேமஸ் ஆகுறதுக்காகவும் இலங்கைய விற்க போவாதீங்க. சரியா? இலங்கைய டெவலப் பண்ணணும். நீங்க அதுக்கு முயற்சி செய்யுங்க. சரியா? நாங்க வருவோம். நன்றி, வணக்கம். தேங்க் யூ சோ மச். வாழ்த்துக்கள்.